என்னோட ஹேர் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அடர்த்தியா இருக்கணும், நல்லா பவுன்சியா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அன்புமகள் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் வணக்கம். நம்மளோட அன்புமகள் சேனல்ல வந்து ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேருக்கு வந்து சீரியஸ் போட்டுட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து 30 டேஸ்க்கு வந்து நான் என்ன ஃபுட் வந்து இன்டேக் எடுத்துக்கிறேன் இந்த சேலஞ்சில், அதுக்கப்புறம் ஹேர் பேக் என்ன போடுறேன், ஸ்கின்க்கு என்ன வந்து பேக் போடுறேன் அப்படிங்கறது வந்து வீடியோஸா போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹேருக்கு ஒரு பேக் போட போறேன். ஸோ ஹேர் வந்து நல்லா பவுன்சியா தெரியணும், நல்லா அடர்த்தியா இருக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மார்னிங் நான் வந்து என்ன ஹெல்த்தியான ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன், என்ன ஃபுட் எல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திடீர்னு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. டக்குன்னு பார்த்தா பயங்கரமாக மழை பெய்யுது 2 நாளாக. ஸோ கோல்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹெல்த்தை வந்து கேர் பண்ணிக்கலாம், பாப்பாவும் இருக்கா இல்லையா, அதனால் வந்ததுக்கப்புறம் அவதிப்படுறத விட வர்றதுக்கு முன்னாடி காக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா. அதனால தான் கொஞ்சம் கஷாயம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவளை, துளசி, கற்பூரவள்ளி இலை இதெல்லாமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹேர் பேக் போடுறதுக்கும் வந்து அப்படியே ஆஃபீஸ்லேயே நாங்கள் நிறைய செடி வச்சுருக்கேன். ஸோ அங்கேயே வந்து கொஞ்சம் செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். காலையில் வந்து இந்த மாதிரி மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் அந்த செடிகளை போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த செடி மேலே எல்லாம் தண்ணி அப்படியே இருக்குமா, அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எல்லாமே பறிச்சிட்டு வந்தாச்சு. எல்லா இலையும் வந்து மறுபடியும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிட்டேன். தூதுவளை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக அப்படியே கையால் பிச்சு போட்டுக்கிட்டேன். இது கூட வந்து கொஞ்சம் மிளகும் ஜீரகமும் ஆட் பண்ணி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து குடிக்க போகிறோம். மார்னிங் ட்ரிங்க் வந்து நான் இது தான் எடுத்துக்கிட்டேன். இந்த இலைகள்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா அப்படியே கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிங்க. அப்படி இல்லைன்னா கிடைக்கும் போது வந்து அதை வாங்கி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா பவுட்ரு பண்ணி கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைங்க இருக்க வீட்டில் கை வைத்தியம் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிட்டோம்னா பெருசாக வந்து டாக்டரை போய் பார்க்குற வேலை இருக்காது. அப்படி இல்லைன்னா எப்பயுமே டாக்டர்கிட்ட போனால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் வந்துடும். ஸோ எனக்கும் பாப்பாக்கும் அப்படிங்கிறதால நல்லா வந்து ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா கொதித்து 2 கிளாஸாக வர்ற வரைக்கும் அதை வந்து கொதிக்க வச்சிடலாம். ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி வந்து நான் பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த ஊற வச்சுருந்த தண்ணி கூடயே அந்த பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம தோட்டத்தில் பறிச்சிட்டு வந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த செம்பருத்தி பூவும் இலையும் நம்ம பாடியில் உள்ள ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காகவும் நல்லா பவுன்சியாகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பூ வந்து நம்மளுக்கு எத்தனை இருக்கோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அன்றைக்கி வந்து செடியில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பூ தான் இருந்தது, அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அரைச்சதுக்கப்புறமா டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணலாம் ஹேருக்கு. ஆனால் நான் வந்து ஒரு துணி வச்சு ஃபில்டர் பண்ணிப்பேன். ஏன்னா டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணும்போது அந்த சின்ன சின்னதாக தூசி மாதிரி வந்து நம்ம ஹேரில் படிஞ்ச மாதிரி இருக்கும். அது காஞ்சிடுச்சுன்னா கொட்டிடும். ஆனால் குளிச்சுட்டு உடனே வந்து ஆஃபீஸ் கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஈரத்தில் டக்குன்னு காயாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிப்பேன். ஃபில்டர் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஓட்டையே இல்லாத மாதிரி இருக்கக்கூடாது. அந்த காட்டனில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே ஃபில்டர் பண்ணும் போதே வந்து அவ்வளோ வழவழன்னு இருந்துச்சு. இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே அந்த குழகுழப்பு தன்மை வந்து இருக்கும். அது ஹேரை வந்து நல்ல சாஃப்டாகவும் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் பவுன்சியாக காட்டுறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. ஹேருக்கு வந்து நல்லா மேலே வந்து ஸ்கேல்ஃபில் ரூட் கிட்டேருந்து செக்ஷனாக பிரிச்சுட்டு அப்ளை பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணுற வீடியோஸ் நிறைய காட்டியிருக்கிறதால அப்ளை பண்ணுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அதுவும் மட்டும் இல்லாமல் நானே ஓனாக வீடியோ எடுக்கிறதால கொஞ்சம் பொசிஷனில் வச்சு எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஸ்கேல்ஃபில் இருந்து நம்மளோட முடியோட எண்டு வரைக்குமே அப்ளை பண்ணிடணும். அப்போ தான் முடியிலையும் வந்து வெடிப்புகள் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்ச தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு. அந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ 2 கிளாஸ், எப்பயுமே நான் 1 கிளாஸில் எனக்கு மட்டும்தான் ரெடி பண்ணுறது காட்டுவேன். அது வந்து ஜீரகம் இல்லைனா வந்து கொத்தமல்லி அந்த மாதிரி போட்டு புதினா இலை அந்த மாதிரி போட்டு மார்னிங் ட்ரிங்க் குடிப்பேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் ரெடி பண்ணதால் தான் இந்த கஷாயம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கும் பாப்பாக்கும் காலையில் வந்து சாப்பிட்றதுக்கு எப்பயும் போல் டயட் கஞ்சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மில்லட் கஞ்சி. மில்லட் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ்லாம் ஆகாது, அப்படியே மெயின்டைன் ஆகும். பச்சைப்பயிறு வந்து ஆல்ரெடி முளைக்கட்டி வச்சுருந்தேன். இதில் வந்து ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் பச்சைப்பயிறு வந்து கொஞ்சம் அப்படியே கூட சாப்பிட்டுக்கலான்னு அதுவும் எடுத்திருக்கேன்.
ஹேர் பேக் பார்த்துருப்பீங்க, செம்ம சூப்பரா இருந்தது இல்ல. நான் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும் போது அப்படியே அந்த ஷைனிங் இருந்துகிட்டே இருந்தது. ஹேர் பேக் வந்து நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. சிம்பிளா 2 இன்கிரீடியன்ட் வச்சுதான் நான் வந்து போட்டிருக்கேன். அது இல்லாம ஃபுட் ரொட்டீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க சரௌண்டிங்ல என்ன ஹெல்த்தியா வந்து கிடைக்குதோ அது வந்து நீங்க சாப்பிடுங்க. இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. ஆனா நான் என்ன வந்து இன்டேக் எடுத்துக்கிறேன், என்ன ஹேர் பேக் போடுறேன் அப்படிங்கறத நான் உங்களுக்கு வீடியோவா காட்டியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஹேர் கேர் சேலஞ்ச் இல்லை ஸ்கின் கேர் சேலஞ்ச் நீங்க பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சொல்லிட்டு டே 1ல இருந்து என்னோட வீடியோவை பாருங்க. உங்களுக்கு உங்களோட லைஃப் ரொட்டீனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டேஸ் வந்து மாத்திக்கலாம். அதாவது நான் ஒரு நாள் பண்ணதை நீங்க அடுத்த நாள் வேற நாள் ஏதாவது நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.